வணக்கம், வெல்கம் டு அன்பு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வளர்பிறை பஞ்சமி வாராகி தாயார் வழிபாடு தான் பண்ண போகிறோம். அவங்கள சின்னதாக ஒரு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சின்னா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாராகி அம்மனுக்கு நம்ம அலங்காரம் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கண்ணுக்கு ஒயிட் கலர் பெயிண்ட் நான் வச்சுக்கிறேன். ரொம்பவே குட்டி கண்ணாக இருந்துச்சு, அதனால் பார்த்து நான் பெயிண்ட் பண்ணுறேன். அழகாக இந்த ரெண்டு கண்ணுக்கு ஒயிட் கலரில் பெயிண்ட் கொடுத்துட்டு, அவங்க கொம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொம்புக்கும் அழகாக ஒயிட்டில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மார்க்கர் வச்சுட்டு அந்த ஐப்ரோ இருக்கு இல்லையா, அதுக்கு புருவத்தை மார்க்கரில் அழகாக வரைஞ்சி விட்டுக்கிறேன். வரைஞ்சிட்டு இப்போ ஒயிட் பெயிண்ட் காஞ்சிருச்சு. அதனால் நடுவில் கண்ணுக்கு நடுவில் அந்த கருவிழி வைக்கணும் இல்லையா, அதனால் மார்க்கரில் வச்சு விட்டுட்டேன். அப்புறம் அழகாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாய் பகுதிக்கு பிங்க் கலரில் ஃபேப்ரிக் பெயிண்ட் இருந்தது, அதை எடுத்து அழகாக அடிச்சுட்டேங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அந்த வாய்ப்பகுதிக்கு பெயிண்ட் பண்ணவுமே அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அப்படியே நெத்திலையுமே ஒரு பொட்டு மாதிரி அழகாக வச்சு விட்டுட்டேன். இப்போ அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். நான் எப்போதுமே வீடியோவில் சொல்லுவேன் இல்லையா, அதே மாதிரி சாமி ஃபோட்டோவாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் அவங்களுக்கு நெஞ்சு பகுதியில் மஞ்சள் குங்குமம் வைக்க மறக்கக்கூடாது. அங்கே அவங்களுடைய மாங்கல்யம் இருக்குது. அம்பாளுக்கு பார்த்திங்கன்னா 3, 6, 8 கைகள் இருக்குது. 8 கைக்குமே அழகாக மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு விட்றலாம். ரொம்ப அழகாக மங்களகரமாக இருக்காங்க. மஞ்சள் குங்குமம் வச்சதுமே அவ்வளோ ஒரு அழகு பார்த்துங்க. அழகாக நம்ம அவங்கள ரெடி பண்ணியாச்சு. காதுக்கு இந்த ஸ்டிக்கர் போட்டு தான் அழகாக எடுத்து இந்த ஸ்டோன் போட்டு 2 பக்கமும் வச்சு விட்டுறலாம். இன்னும் ரொம்ப அழகாகிட்டாங்க. அழகாக இருக்காங்கல்ல, க்யூட்டாக. நம்ம வீட்டில் இவங்களுக்காகவே சங்குப்பூ வளர்த்துட்ருக்கேங்க. நர்சரியில் நிறையா கேட்டேன், கிடைக்கவே இல்லை. என்னுடைய கிராமத்து வீட்டுக்கு போகும்போதெல்லாம் ரோட்டு நெட்டுக்க பார்த்துட்டே போவேன். எதுவும் செடி கொடியில் படர்ந்துருக்கா, வேலியில் படர்ந்துருக்கான்னு பார்த்துட்டே போவேன். கடைசியில் பார்த்திங்கன்னா என்னோடய கிராமத்து வீட்டுக்கு பக்கத்துலேயே இந்த செடி படர்ந்து அவ்வளோ பூத்துருந்தது. பார்த்ததுமே ஏதோ தங்கத்தை பார்த்த மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஒரு கொடியை ஒடிச்சிட்டு ஈரத்துணியில் சுற்றி கொண்டாந்து நம்ம வீட்டில் நான் பதியம் போட்டேன். அவ்வளோ அழகாக வளர்ந்து பூத்துட்ருக்குங்க. நிறையா பூக்கும், எனக்கு கொஞ்சம் கம்மியாக பூத்துருக்கு. அம்பாளுக்கு அழகாக அந்த ஆர்ச் மாதிரி பின்னாடி டபுள் பக்கெட் டேப் போட்டி அதில் அழகாக வச்சு விட்டுட்டேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல. அதேமாதிரி சின்னதாக மணை வச்சு அதில் ஒரு கோல்டு பிளேட், அப்புறம் ஒரு தாமரை பிளேட்டில் பச்சரிசி நிரப்பி அம்பாள் அமர்த்தியிருக்கிறேன். அவங்களுக்கு மாங்கல்யம் போட்டு மஞ்சள் குங்குமமும் வச்சாச்சு. பின்னாடி ஒரு ஆர்ச் வச்சு விட்ருக்கேன். அதுவுமே வச்சதுமே ரொம்ப அழகாக இருந்தாங்க. அவளுக்கு நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்புலேயே லட்டு மாதிரி செஞ்சுருக்கேன். வறுத்த கடலைப்பருப்பு எடுத்து அதில் ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் அடிச்சுக்கிட்டேன். நெய்யை நல்லா காய வச்சுட்டு அதில் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். அதில் நம்ம அடித்தோம்லையா கடலைப்பருப்பு, அந்த பவுடரை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். கிளறிட்டு சூடுலாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போது உருண்டை மாதிரி உருட்டி லட்டுவாக பிடிச்சிட்டேன். சூப்பரான கடலை லட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அம்பாவுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பானகம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எந்த நைவேத்தியம் நம்ம வச்சாலும் வைக்காட்டினாலும் பானகம் மெயினாக வேணும். உங்களுக்கு பிடித்தமானது அது. இதில் நான் லெமன் புழிஞ்சு விட்டுட்டு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். வெல்லம் இருந்தால் வெல்லமும் சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சக்கரை தான் சேர்த்துக்கிறேன். இதில் 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா பானகம் ரெடி ஆகிடும். நல்லா அந்த சுகரெல்லாம் கரைச்சி நல்லா 2 ஆற்றி நான் கலக்கி எடுத்துக்கிறேன். நமக்கு சூப்பரான பானகம் அம்பாளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம லட்டு செஞ்சோம் இல்லையா வேர்க்கடலையில், அதை அம்பாளுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். அதேமாரி பானகமும் அம்மாவுக்கு பக்கத்துலேயே எடுத்து வச்சிடலாம். சூப்பரான அவங்களுக்கு எப்போதையும் சக்கரவள்ளி கிழங்குல தான் நான் பாயசம் மாதிரி செய்வேன். சக்கரவள்ளி கிழங்கு இல்லை, அதனால் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது டக்குன்னு தோணுச்சு, வேர்க்கடலை உங்களுக்கு பிடித்தமானதாக அதில் லட்டு செய்யலாம் அப்படின்னு. இப்போ 2 பக்கமும் அழகாக விளக்கேற்றியாச்சு. விளக்கேற்றிட்டு அம்பாளுக்கு பார்த்திங்கன்னா நான் தேங்காய் தீபம் ஏற்றியிருக்கேன். மோஸ்ட்லி தேய்பிறை பஞ்சமியில் தான் நான் தேங்காய் தீபம் ஏற்றுவேன். இன்றைக்கி வளர்பிறை பஞ்சமிக்கு நான் தேங்காய் தீபம் ஏற்றியிருக்கேன். அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா மலர்கள்லேயே அர்ச்சனை பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு பிடிச்ச மலர் பார்த்திங்கன்னா சங்குப்பூ, அரளிப்பூ, செம்பருத்தி, இதெல்லாம் அவங்களுக்கு பிடித்த மலர். இப்போ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சங்குப்பூ இருந்துச்சு, அதுவும் அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி அர்ச்சனை பண்ணியிருக்கேன். அரளிப்பூ நிறையா பூத்துருக்கு பக்கத்தில். அந்த அழகாக ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு அவங்களுக்கு பூலேயே அழகாக அர்ச்சனை பண்ணியாச்சு. இப்போ அவங்களுக்கு தூபம் தீபம்லாம் காமிச்சிக்கலாம். அம்மா எங்கள் வீட்டுக்கு 2 வருஷம் ஆக போகுதுங்க. அடுத்த மாதம் 21/7 வந்தால் அவங்க எங்கள் வீட்டுக்கு 2 வருஷம் ஆகுது. எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாராகி அம்மன் அப்படி ஒரு தெய்வம் இருக்கிறதே எனக்கு தெரியாது. திடீர்னு செல்லில் ஒரு தடவை பார்க்கும்போது, என்னடா
வித்தியாசமாக இருக்கே இந்த அம்மனுடைய ஃபேஸ் அப்படின்னு பார்த்தேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எதில் பார்த்தாலும் வாராகி அம்மன் தான். செல்லை திறந்தாலும் சரி, எதில் பார்த்தாலும் வாராகி அம்மன் ஃபோட்டோ வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களோட கதைகள் இது மாதிரி நிறையா பார்க்க வாராகி அம்மனை வழிபாடு பண்ணணுங்கிறது என் மனசுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு விளக்கு வந்து மண் அகல் விளக்கு ஏற்றி அவங்கள வழிபாடு பண்ணினேன் வாராகி அம்மனை நினச்சி. அதுக்கப்புறமா தான் சிலை வாங்கினேன். இந்த சிலையுமே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பிறந்த நாள் வந்து ஆடி மாதம் வந்து வரும் 22ஆம் தேதி. 22/7 என்னுடைய பிறந்தநாள். அப்போ நான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக பணம் கொடுத்தாங்க. எனக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் வேண்டாம், நிறையா இருக்குது, எனக்கு வாராகி அம்மன் சிலை தான் வேணும் அப்படின்னு நான் போய் 21ஆம் தேதி அம்மா வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து வச்சு வழிபாடு பண்ண ஆரம்பித்தேன். இப்போ 2 வருஷம் ஆச்சு. அதிலேருந்து அவங்கள வழிபாடு பண்ணுறேன். பெரும்பாலும் வந்து தேய்பிறை பஞ்சமியில் தான் தேங்காய் தீபம் ஏற்றுவேன். நம்முடைய கஷ்டங்கள்லாம் தேஞ்சு போகணும் அப்படின்னு தேங்காய் தீபம் ஏற்றுறது வழக்கம். இன்றைக்கி வளர்பிறை பஞ்சமிக்கு நான் வந்து தேங்காய் தீபம் ஏற்றிருக்கேன். நல்ல ஒரு செல்வங்கள் வந்து வளர்ந்த நிலையாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தேங்காய் தீபம் ஏற்றியாச்சு. வாராகி அம்மன் வழிபாடு பண்ணால் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் வந்து குறைஞ்சிருங்க. கடன் பிரச்சனை இருக்குது, எனக்கு கடன் தீரணும் அப்படின்னு சொல்லாமல் பாசிட்டிவாக நம்ம சொல்லுவோம். நம்மளுடைய வீட்டில் எல்லாம் நல்ல ஒரு செல்வ செழிப்பை தாங்க அம்மா அப்படின்னே வந்து வழிபாடு பண்ணுங்க. நம்ம குறைகளை வந்து அம்மாட்ட சொல்ல வேண்டாம், அவங்களுக்கே தெரியும். நம்ம வந்து நல்லா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வந்து வழிபாடு பண்ணலாம். நான் வந்து அழகாக வந்து அவங்கள அலங்காரம் பண்ணி சூப்பராக வந்து ஒரு சின்ன நெய்வேத்தியம் செஞ்சு வழிபாடு பண்ணியாச்சு. அவங்களுக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப பிடித்தமான கிழங்கு. அதில் தான் எப்போதுமே கிழங்கு அவிச்சு வச்சுட்டு அவங்களுக்கு வந்து நான் வந்து பாயாசம் வைப்பேன். இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு இல்லை, அதனால் என்ன செய்யலான்னு தோணும்போது அவங்களுக்கு வேர்க்கடலையும் ரொம்ப ஸ்பெஷல் தானே, என் மனசில் தோணிக்கிட்டே இருந்துச்சு. வேர்க்கடலையில் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு டக்குன்னு தோணுச்சு. வந்து லட்டு மாதிரி செஞ்சுட்டேன். பரவாயில்ல, அந்த எண்ணங்களை உருவாக்கியது அம்மா தான் நினைக்கிறேன். அழகாக வந்து அவங்களுக்கு நெய்வேத்தியம் நான் செஞ்சு வழிபாடு பண்ணியாச்சு. அதே மாதிரி நான் வந்து குங்குமத்துலேயும் அர்ச்சனை பண்ணியிருந்தேன். நான் வீடியோ வந்து அதை எடுக்க மறந்துட்டேன். குங்குமத்துலேயும் அர்ச்சனை பண்ணி அம்மாவை வந்து ரொம்ப அழகாக வந்து வழிபாடு பண்ணியாச்சு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.